அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேற்று எடுத்த வீடியோ. நோம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணோம்ல, அதனால வந்து பாதாம் பிசினில் கடல் பாசி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா செட் ஆயிரும், உடனே ஊற வைக்கணும் அவசியம் இல்லை, சீக்கிரம் செட் ஆயிருமா, அதனால தான். அப்புறம் நமக்கு தேவையான கலர் ஆட் பண்ணி நம்ம கடல் பாசி ரெடி பண்ணிக்கலாம்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பாதாம் பிசினுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து எங்கள் மாமியார் வந்து போன வருஷம் கொடுத்துருந்தாங்க கடல் பாசி. அது இன்றைக்கி தான் இப்போ தான் யூஸ் ஆகுது, நேற்று தான் நான் எடுத்தேன், வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தது அது. அதுக்கப்புறம் இது வந்து பாதாம் பிசினு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்போஸ் மறந்தாலும் டக்குன்னு நமக்கு ரெடி பண்ணலாம். இன்னொன்று வந்து பெருசு இருந்துச்சுன்னா என் பசங்க சாப்பிட மாட்டான் என் பையன், அதனால் வந்து பொடி பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் சாப்பிட ஈஸியாக இருக்கும்ல, அதனால் அந்த கேப்பில் வந்துட்டு அப்புறம் முசலெல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன், அதெல்லாம் மாடில் போய் காய போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் பாதாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். நோன்பு திறக்கும்போது அவங்களுக்கு தேவையானது பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க, அது ஹெல்த்து தானே. எங்கள் வீட்டுக்காரும் சரி, அவங்களும் பாதாமும் டேட்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். ஹெல்த்தாக நமக்கு நோன்பு திறக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்ல, அதனால் இப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது, அவங்க பிள்ளைக்கும் தெரியாது, 2 பேரும் சாப்பிடும்போது தான் தெரியும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி சாப்பிடும்போதுமே நல்லா தான் இருந்துச்சு. நான் இந்த வாட்டி இப்படி தான் ட்ரை பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ஹெல்த்தானதாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதனால தான். இந்த வாட்டி அதிகமாக வெளியில் எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீட்லேயே எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சம்சா ஷீட்லேருந்து எல்லாமே அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். வெளியில் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு ஹெல்த்தானது இருக்காது. அங்கே செய்கிற எண்ணெயெல்லாம் வந்து அவ்வளோ கருப்பாக இருக்குது, பஜ்ஜி வடை வாங்குகிற எண்ணெயெல்லாம் பார்க்கும்போலாம். அதுக்கு பதில் நம்ம அப்போக்கப்போ செஞ்சுவோம், கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி நான் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ். இது வந்து சப்ஜாட் சீட்ஸ், அதுவுமே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சா உடனே ரெடி ஆயிரும். நம்ம கொஞ்சம் இந்த நோன்பு வந்து ஹெல்த்தானதாக அதிகமாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவோம். உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். தேவையில்லாததை அவாய்ட் பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.